ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி மினி விழாக்கு தான். அது என்னென்னா, தீபாவளி கழிஞ்ச அடுத்த நாள் எப்போவுமே எல்லா வருஷமும் படத்துக்கு போவோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு படத்துக்கு புக் பண்ணிட்டோம், போய்கிட்டே இருக்கோம். என்ன படங்கிறது சொல்லிடலாம். ஏற்கனவே அது இறங்கின படம் தான், காந்தாரா படம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க தேட்டருக்குள்ளால போய் பார்ப்போம். தேட்ரு பார்க்கிங்குள்ளே வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு பைக்குக்கு வந்து 20 ரூபா ப்ரைஸ் வாங்குவாங்க. அது போக நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள ஏரியாச்சு. டிக்கெட்டை ஸ்கேன் பண்ண முன்னாடி நம்ம வந்து செக்லாம் பண்ணிட்டு தான் அனுப்பி விட்றாங்க. டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு மூவி டைம் 3:30 சொன்னாங்க. நானும் அசால்ட்டாக போனேன். கடைசியில் பார்த்தா ஆட் எதுவுமே போடல. மூவி பெரிய மூவினால் உள்ளே போகும்போதே மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதாங்க நம்ம ஸ்க்ரீன். நம்ம ஹீரோ வந்து ரிஷப் செட்டி சார் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி புலியெல்லாம் வர மாதிரி உள்ளது வந்து எடிட்டிங்கிறது கிளியராக தெரியலை. கிராஃபிக்ஸுங்கிறது அந்தளவுக்கு நேச்சராக பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாங்க, அடி பொழிங்க. ஆனால் ஏற்கனவே வந்து இப்போ வாய்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி நல்லா போட்டு மட்டும் வாங்க. ஆமாம், கண்டினியூ பண்ணுவோம். நல்லா இருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயினுங்கிற ரோலில் வந்து ருக்மணி வசந்த் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு செகண்ட் மூவிங் மாதிரியே தெரியாது. சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க ரோலை. அந்த கேரக்டருக்குள்ளாலே உள்ளடங்கி பண்ணியிருக்காங்க அவங்க. படம் உண்மையிலே சூப்பருங்க, நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கக்குள்ள என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதேமாரி மூவியில் வந்து கிளைமேக்ஸ் சீன்லாம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. கிளைமேக்ஸ்னால் பக்காவாட்டிருக்கு. ஃபைட்டு, சவுண்டு எல்லாமே சூப்பருங்க. ஒரு வழியாக மூவி முடிஞ்சுங்க. நம்ம இப்போ வந்து பார்க்கிங்கில் போய் பைக் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை பார்த்து கிளம்புவோம். ஓகே, இன்னோட இந்த மினி விளாக் முடிஞ்சு நெக்ஸ்ட் வேறு மினி விளாக்கில் பார்ப்போம். பாய்.